அப்பப்பா ஒரே கால் வலி கை வலி குறுக்கு வலி. நம்ம யார்கிட்ட செல்லது? கை வலின்னு சொல்ல முடியுமா, கால் வலின்னு சொல்ல முடியுமா? அப்படி ஒரு வலி. குனிஞ்சு நிமிந்து எள்ளு போல வேலை செய்ய முன்னாடி அப்படி ஒரு வலி. முன்ன பம்பரம் போல சுத்தி சுத்தி கிடந்து வேலை செய்வேன். இப்ப நம்மளால எள்ளு குறைய முடியல. வர வர வயசு ஆகுது இல்லாத அதே என்னதோ எள்ளு முடியே இல்ல. எப்போ அக்காளே கூட தேவியானே என்னடி பிள்ளை அங்க இருந்தே விழிச்சுட்டே வர? ஏன் கேட்டிட்டு பிள்ளை? எனக்கு எள்ளு வர முடியல. கை காலெல்லாம் அப்படி ஒரு வலி. கேட்டியா? காலை போய் எடுத்து கீழே வச்சு நடந்தா இந்த ஊசி போட்டு குத்தியது போல அப்படி ஒரு குத்தி குத்தி ஒரே வலிட்டி பிள்ளை. எள்ளு போல எனக்கு முடியவே இல்லை. கேட்டியா? அதான் எள்ளு போல நேரம் வேலை செஞ்சனா முடியல. வந்து அப்படியே இருக்கேன்டி பிள்ளை. ஏன் எக்கா உன்ன மருமோ வந்து இப்ப ஒரு வேலை இல்ல ஆச்சு. உனக்கு அவ ஒரு வேலையும் செஞ்சு தர மாட்டாளா? நீ ஏன்டி அக்கா இப்படி போட்டு எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்ய? அது இல்ல உனக்கு இப்படி வலி என்னையங்கள நீ ரெஸ்ட் எடுட்டி அக்கா கொஞ்சம். அதை என்ன திட்டி பிள்ளை கேட்டியா? இன்னத்தன் ஒரு நாள் எழுபல 6 மணி நீ எழுந்து வரப்பாதான்னு சொன்னேன். நீ அப்போ இந்த கண்டி எங்கி கடந்து ஒரு மூச்சு ஒப்பாரா மாப்பிள்ளைட்ட உள்ளதான் இல்லாதான் சொல்லி கொடுத்தீங்க பகலம் தாண்டி பிள்ளை. அதோட இழுத்துல தெங்கல நானே செய்யேன். அது இருக்கட்டி அக்கா. நான் என்னது தெரியுமா வந்தேன், மற்ற உங்களுக்கு அந்த ரோசமையை வீட்டுக்கிட்ட ஒரு விலை உண்டுல்ல, அதுல இஷ்டத்துக்கு இந்த பப்பாளி காய் எல்லாம் காய்ச்சி நிக்கிட்டியாக்கா. நீ இப்ப அங்கூட வாரது இல்லையாக்கா? ஒரு மரத்துல கண்டி எங்கி பப்பாளி காய் நிறைய பழுத்து காய்ச்சி நிக்கி. கேட்டியா? பின்ன வந்து எங்கன்னா சக்கை காய்ச்சி நிக்கி, மாங்காய் எல்லாம் நிக்குது. நீ ஏன்டி இப்ப அங்கூட வாரது இல்லையா? வாட்டியாக்கா. பின்ன எங்க கல்யாணம் அவசரமா இல்லாம இல்லாட்டி பிள்ளை இருந்து இப்ப ஒரு வாரம் தானே ஆச்சு. அதான் அங்கோடி வாரதே இல்லை. கேட்டியா? இனி வரணும் நிறைய பழத்து நிக்குதாக்கா. பின்ன நம்ம இங்க வீட்டுல ஒண்ணு தின்னாத. கேட்டியா? பின்ன நம்ம அந்த கடையில கொண்டு போய் கொடுத்தவங்கி வேற எல்லாருக்கும் 40 ரூபா வச்சு. பின்ன நம்மகிட்ட 10 ரூபா வச்சு எங்கெல்லாம் வாங்குவேன். பிறகு போறது அங்கே 10 ரூபா எங்கெல்லாம் கொடுக்கலாமா? நான் வாரேன். என்னட்டி பிள்ளை? ஆமாட்டி அக்கா, நம்மகிட்ட வாங்கியது 10 ரூபா வச்சு வாங்குவேன். அவனை விற்பானுவா கிலோ 40 ரூபா வச்சு. காலம் என்ன செய்யாது? அது செல்ல விட்டு ஜோதியா, நீ அங்கே நீங்க வர வந்த எனக்கு ஒரு ஃபோன் அடிச்சுட பாதா. அக்கா நான் உனக்கு போன் அடிச்சு பார்த்தேன்டி, வரவே இல்லை. சுவிட்ச் ஆஃப் நான் தான் சொல்லிச்சு. கேட்டியா? அதாக்க பின்ன நான் உன்னை பார்த்து 2 நாள் ஆச்சா. உன்னை பார்த்து பின்ன சொல்லிட்டு போறேன்னு வந்தேன். கேட்டியா? சரிட்டி பிள்ளை. உன்னை பிள்ளை வீட்டுல எல்லாரும் எப்படி எல்லாம் நல்லா இருக்குமா? வீட்டுல வேலையெல்லாம் முடிஞ்சா? ஆமாட்டி அக்கா, எல்லாரும் நல்லா இருக்கேன். வேலையெல்லாம் முடிஞ்சு. பின்ன உன்னை மருமோ எங்க காணையில? அவளா? அவ அங்க தலையிட்டு போனோம்னு சொல்லி நான் மோனை இருக்க விடாம நான் தலையிட்டு கூட்டிட்டு போயிருக்கேன். காலத்தையே கூட்டிட்டு போனது. கேட்டியா? இப்படி யாராச்சும் இன்னும் காணையில. இனிப்ப வருவமா இருக்கேன். இருட்டார் ஆகுது. கண்டியா? இனிப்ப ஆளு காண இங்கோட்டு. ஓ அப்படியா? சரிட்டியாக்கா. பின்ன நான் வரட்டா? நீ ஒரு நேரம் கிடைச்ச நேரம் வா. என்ன நீ ஒத்தை வராத. கேட்டியாக்கா? பறிச்சு விட முடியாது. உயரத்துல நிக்குது. ஒரு மோனை எதுவும் கூட்டிட்டு வா. சரியா? தோட்டம் என்ன இருப்பில எடுத்துட்டு வா. என்னட்டியாக்கா? அப்பதான் அவனை பறிச்ச முடியும். நம்ம கீழே ஒன்னும் இல்ல. கீழே உண்டங்கி எப்பள இந்த கிட்ட உள்ள கல்லியலோகலாம் இருப்பாளுவ. பின்ன பழுத்து அணிலெல்லாம் கொத்தி விட்டுறது. இப்ப என்ன நீ எத்தி பாப்பாளுவ. ஒருத்தி எல்லாம் பறிச்ச முடியாது. கேட்டியா? அப்படி உள்ள சவுச்சவன்னு தெரியுது. கேட்டியாக்கா? வா என்ன மோனையும் கூட்டிட்டு நான் பின்ன போட்டா. சரிட்டு பிள்ளை நான் வரல. என்ன சரி நீ போயிட்டு வா. பார்த்து எடுத்து போ. என்ன பிள்ளை பயங்கர வெயில் கண்டியா? அப்போ இதோ என்ன வெயில் என்ன வக்க கண்டியா? இருக்க முடியுதா? நீ சொல்லு. வீட்டுக்குள்ள இருக்க முடியல. வெளியில போலனா அங்கேயும் காத்து வரையல. அப்போ மனுஷன்படியா பாட கண்டியாட்டி பிள்ளை. பார்த்து எடுத்து போ. என்ன சரிட்டி அக்கா. சரி வாரேன். என்னக்கா? பாவம் நல்ல ஒரு ஜோதியா ஒட்டி. பாவம் அங்கே நீங்க மெனக்கெட்டு செல்ல வந்துருங்க. நல்ல இதுக்கு ஒரு மனசு வேணும். பாவம் நல்ல குட்டி. எடியாமா முனா வாங்க வாங்க. எப்படி மாமியார் வீட்டெல்லாம் போயிட்டு வந்தாச்சா? எப்படி பிள்ளை உங்க அம்மா எல்லாம் வீட்டை நல்லா இருக்குமா? ஆமா மாமி எல்லாரும் நல்லா இருக்குண்ணா. சரி இல்ல மோன இப்பதான் ஜோதி ஆஞ்சி வந்து சொல்லிட்டு போனா அந்த பரமத்த விளையில கலக்க விளை உண்டுல்ல, அதுல இஷ்டத்து பப்பாளியா பழுத்து நிக்கிறான் பாத்துக்கா. அணில் எல்லாம் கடிச்சிட்டு போகுதுன்னு சொன்னா. கேட்டியா? வாழ மோன ஒண்ணு அப்படிதான் போய் உன்னை பறிச்சிட்டு வந்துருவோமா? இவன் நம்மள ஒரு நேரம் இருக்க விட மாட்டா. பப்பாளிக்காயை பறிச்சிட்டு மாங்காயை பறிச்சிட்டு சக்கையை பறிச்சிட்டு. ஏன்டி அம்மா உனக்கு ஒரு நாள் லீவ்ல என்ன நீ இருக்க விட மாட்டியாக்கா? அங்கே ஒரு யானை உண்டு. அந்த யானையை வச்சு இங்க இந்த வீட்டுல அந்த போச்சுற தோட்டம் கொண்டு போ. அந்த யானையை சாரி வச்சு போய் பாரு. என்ன இருக்க விட மாட்டா. இந்த வயசுல நான் அந்த யானை வச்சு யாரு? நான் விழுந்து எடுத்து கிடந்தேன். என்ன யாரு தூக்குவா? நீங்க பாப்பில என்ன? நான் யானை வச்சு யாருமா? யானைய மாமி ஒன்னும் இல்ல. நான் கிட்ட விளை இருக்கு. நான் வரட்டா? நான் வந்து யானையில பைய யாரையும் நான் பறிச்சு தரேன். வாங்க மாமி நமக்கு போமா. குடாய் நீ எங்க போற? இனி யாரு இனி யானையில இனி யாரு இனி மலர்ந்து விழுந்ததான் கடை. பிறகு ஒன்னே இங்க யாரு தூக்கி கொண்டு ஆஸ்பத்திரி கொண்டு வாடியது? நீ இங்க வீட்டுல இருந்தேன்னா கொள்ள பப்பாளிகா பறிச்ச போறான். பப்பாளிகா இங்க இரு. நீ உனக்கு அப்ப பெண்டாட்டி பப்பாளி மரத்துல யார கீழே விழுந்தா? அவ கீழே விழுந்து கிடந்துருவா. நான் அப்ப எப்படி விழுந்தாலும்
உனக்கு ஒண்ணும் இல்ல எனக்கு என்ன ஆனாலும் உனக்கு ஒண்ணும் இல்ல இவ்வளவு வருஷம் நான் வளர்த்து உன்னை நான் ஆளாக்கி விட்டேன் கண்டியா பெண்ணம் கட்டி வச்சேன் கண்டியா இதான் சொல்லுவனா பெத்த மனம் பித்து பிள்ளை மனம் கல்லுன்னு இப்பதான் தெரியுது உனக்கு ஒரு வாரம் இல்லாச்சி கல்யாணம் கலைஞ்சி தெரியேனா ஒரு பப்பாளியா பறிச்சு கேட்டதுக்கு நான் எப்படியும் கீழே சரக்கி விழுந்து கிடக்கேனா ஒன்னெல்லாம் நம்ம இப்பதான் பப்பாளியா வித்து யாருக்கு இதோளு சுட்டிதான் நம்ம பைசா கூட்டி வச்சது யாருக்கு இதோளுதான் நம்ம என்ன கொண்டு வீணா செலவா செய்வோம் சரி 10 காவுத்தா நம்ம 100 ரூபா கிடைச்சாதான் அதை நம்ம இதோட தான் கூட்டி வைப்போம் அதுக்குதான் நம்ம பார்த்தவள விழிச்சா நீ யாரு நீ கீழே விழுந்து கடாய் கண்டியா இதான் வாழ்க்கை இதுக்குதான் அப்பளே சொல்லியாச்சுனா பெத்த மனம் பித்து பிள்ளை மனம் கல்லுன்னு என்ன செல்லக்கு நம்ம மனம் தான் கிடந்து பதறது மக்களே இந்த வீடியோ ஒன்று பார்த்துட்டு இருக்கேன் நீங்க இந்த உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுவீங்களா ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை ஒன்று அமைத்திருங்க